ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாக்கு வந்து ஒன் ஷாட் தான்டா அண்ட் இட்ஸ் பர்த்டே ஸ்பெஷல் கூட. ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, பேர் வந்து சங்கீதா. எஸ், அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்ட்டு அவங்களுக்காக தான் இதை வந்து டெடிகேட் பண்ணி இந்த டாப்பிக்கில் அவங்க போட சொல்லியிருந்தாங்க. அண்ட் டாப்பிக்குமே அவங்களே சொல்லியிருந்தாங்க, வென் யூ டெட் ப்ராங்க் யுவர் மாஃபியா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுவே நான் மாடிஃபை பண்ணி நானே ஒரு டாப்பிக்கை உருவாக்கிட்டேன். வென் யூ ப்ராங்க் யுவர் ஹஸ்பண்ட் லைக் டாபிக் என்ன, யூ காட் ஆக்சிடெண்ட் அண்ட் டைட் வித்தவுட் நோயிங் ஹிஸ் அ மாஃபியா அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு டாப்பிக்கை வந்து அதை மாடிஃபை பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி சங்கீதா சிஸ்டர், இந்த டாபிக் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா. இதே மாதிரி இன்னும் 100 வருஷம் அவங்க இதே மாதிரி ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இன்னுமே அவங்க லைக் இன்னொரு படி மேலே போவோம் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட லைக் ஃப்ரெண்டு இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிடுவோம் ஒரு சிலர்லாம். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஹாப்பியாக, அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரொம்பவே விஷ் பண்ணுறேன். அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. அதுக்கு முன்னாடி ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அது கண்டிப்பாக இன்னும் 2 டேஸில் போட்டுருவேன்டா. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜேகேக்கு நம்ம மாஃபியா எஃப்எஃப் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதனுடைய செகண்ட் பார்ட் போடணும். அண்ட் இந்த ஒன் ஷாட் இருக்குது பர்த்டே ஸ்பெஷல், அண்ட் இது ரொம்பவே முக்கியம். அண்ட் ஆல்சோ வீடியோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஓகே, காது கல்விட்டு நல்லா கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ரொம்பவே வந்து ஜாலியாக ஒரு ஹாலில் லைக் ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது, லைக் ரொம்பவே சேஃபாக அவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க. பட் நீங்கள் அதில் கண்டுக்கவே இல்லை. அவ்வளோ மைட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஒரு தனி உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. லைக் அங்கங்கே ஓடிக்கின்னு படிக்கட்டில் இறங்குறதெல்லாம் இல்லை. லைக் நானும் என்ன பண்ணுவேன் ஸ்டெப்ஸில் அப்படின்னாக்க, படி யார் இறங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லி கம்முன்னு வீட்டில் நம்ம லிஃப்ட் வச்சிடலாமா இல்லை எஸ்கலேட்டர் வச்சிடலாமா அப்படின்னாலும் கேட்பேன். அவரும் வந்து இல்லைம்மா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ காசெல்லாம் இல்லை, நம்ம இருக்கிறத வச்சு தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். நானா பேராசைப்பிடிச்ச மாதிரி எனக்கு லிஃப்ட்டு தான் வேணும் நல்லா அடம் பிடிப்பேன். அதே மாதிரி தான் நீங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு லிஃப்ட்டு வேணும் எனக்கு இல்லைன்னா வீட்டில் எஸ்கலேட்டர் வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ராவடி பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த மேன்ஷன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். உங்களுக்கு படியேறி இறங்கவே நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படி ஏறத்துக்குள்ளவே ஜீரணம் ஆகிடும், அந்தளவுக்கு பெருசு. அதனால நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, இந்த ஸ்டெப்ஸ்லேயே நான் வந்து அந்த இரும்பு கம்பி வச்சுருப்பாங்களே சைடில், அதனால அது மேலேயே உட்காந்து ஜரிகிட்டு வந்துடுவீங்க. கீழே படி இறங்கி வர்றதுக்கெல்லாம் ஏன் படி இறங்குறது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக லைக் ஒரு சைல்டிஷ் கேர்ள் நீங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணமே ஆகிட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகிட்டு. அண்ட் இதே மாதிரி நீங்களுமே வந்து ஹாலில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நல்லா கார்ட்டூன் தான் பார்த்து சிரிச்சுன்னு உட்காந்து நிற்கிறீங்க. அந்த எலி வந்து பொண்ணிய துரத்தின்னு ஓடுமே டாமன் சரி, அதுதான் பார்த்துட்டு அவ்வளோ சிரிப்பு, அப்படியே உளுந்து சிரிக்கிறீங்க. சோஃபா மேலே பிறண்டு கவுந்து சிரிக்கிறீங்க. அண்டு நீங்கள் மட்டும் சிரிக்கிறது பத்தாதுன்ட்டு வெளியே இருக்கிற கார்ஸில் கூப்பிடுங்க, அண்ணா வாங்க 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 அப்படின்ட்டு. அவங்களே என்ன ஆபத்தோ என்ன அவசரமானு தெரியல அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. பார்த்தா நீங்கள் வந்து கார்ட்டூன் பார்த்து நிற்பீங்க. வாங்க உட்காருங்க, நீங்களும் பார்த்து சிரிங்க. நீங்கள் மட்டும் ஏன் அதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க வெளியே, கால் வெளியிலேயே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு பண்ணிகிட்ருப்பீங்க. லைக் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது, டீ போட்டு வந்து கொடுக்குறது, ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி. அங்கே சும்மா போகிற வேலை செஞ்சுக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்களும் உட்காருங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு வேலை செய்கிறீங்க, நானும் சும்மா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெய்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பக்கம் உட்கார வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஜாலியாக லைக் மெய்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுருவீங்க. அந்த இடம் இல்லை அப்படின்னாக்க, மேடம் நாங்கள் எழுந்துக்கிறோம் நீங்கள் உட்காருங்க சோஃபாவில் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. நீங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அமுத்தி அங்கேயே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, கீழே உட்காந்துக்குவீங்க. லைக் நீங்கள் வந்து மெய்ட்ஸு கார்ட்ஸ் அவங்களெல்லாம் மெய்ட்ஸ் கார்ட்ஸை பார்க்க மாட்டீங்க. லைக் உங்களுடைய சிப்ளிங்ஸ் மாதிரி பார்த்துட்டு அண்ணா அக்கா அந்த மாதிரி தான் கூப்பிடுவீங்க எல்லாரையுமே. உங்களை விட வயசில் பெரியவங்க அப்படின்னாக்கா அண்ணான்னு கூப்பிடுவீங்க, அக்கான்னு கூப்பிடுவீங்க. அண்ட் ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்பா அம்மா அந்த மாதிரி தான் கூப்பிடுவீங்க. ரொம்பவே க்ளோஸு. லைக் சின்ன குழந்தைங்க மனசில் படாமல் வெள்ளந்தியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ லைக் ரொம்ப சைல்டிஷாக அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க. அண்ட்
இதே மாதிரி வந்து இருக்க டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ நைட்டு வந்து 8 மணி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் சாப்பாடு சாப்பிடல. மெட்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் லைட்டாக இப்போ தான் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. மேடம் 8 மணி ஆகிப்போச்சு, நீங்கள் இன்னும் சாப்பாடு சாப்பிடல, வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லானீங்களா? இல்லை என் புருஷன் வராமல் நான் சாப்பாடு வாயிலே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் இன்னும் கீழே தான் உட்காந்து டிவி பார்த்துன்னுக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் நடுக்கம் வர ஆரம்பிக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ நேரம் நல்லா தானே சிரிச்சிருந்தீங்க, இப்போ என்ன ஆபத்து அவசரம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பெயினாக இருக்குதா, தலைவலிக்குதா, அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு பயம் இருக்குது. அது வந்து அவங்க வெளியே எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு தெரியாமல், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம், உங்களுக்கு டின்னர் டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படி நல்லா சொல்கிறாங்க. நீங்களும் 6 மணி நேரம் சாப்பிட்லன்னா ஒன்றும் செத்து போயிட மாட்டேன், என் புருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு பக்கமே வருவேன் அப்படி நல்லா சொல்கிறீங்க. அண்ட் அதே டைமில் காலிங் பெல் அடிக்குது. பட் காலிங் பெல் அடித்தாலுமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகலை. வரட்டும் இன்றைக்கி 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கிறேன், வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கீழே உட்காந்துன்னுக்கிறீங்க. அண்ட் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. யார்? நம்ம சுகா தான். வந்ததுமே வந்து கண்ணு வந்து உங்களுக்கு தான் தேடுது, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சுகாவை பார்த்ததுமே அவள் தான் காட்ஸ் மேட்ஸ் எல்லாம் சோஃபாவில் உட்காந்துங்க டக்குன்னு எழுந்திரிச்சு நின்ட்டாங்க. நீங்கள் இன்னும் கீழே தான் உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு வந்து நீங்கள் கீழே உட்காந்துக்கிறது பார்த்ததுமே கோவம் வருது. பட் இருந்தாலுமே வந்து உங்கள் முன்னாடி காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கிறாரு. அப்படியே லைக் கோவம் வந்த மூஞ்சியை அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸாக மாற்றிட்டு உங்ககிட்ட, என்னடா செல்லக்குட்டி கீழே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுற, சோஃபாவில் உட்காரக்கூடாதா, என்ன பண்ணுற, டிவி பார்த்துட்ருக்கியா, டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்ருக்கியா, சரிம்மா இந்தம்மா உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், அதோட உனக்கு பிடிச்ச கார்ட்டூன்து இன்னும் நிறைய கேசட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க இந்த அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கவே இல்லை, போடா நீயும் கேசட்டும் அப்படின்ட்டு அது தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் இன்னும் கீழே தான் உட்காந்துக்கிறீங்க. அவருமே வந்து கீழே உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கினாரு. அண்ட் கார்ட்ஸ் மேட்ஸ்க்கெல்லாம் இப்போ தான் வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா சுகா வந்து இவ்வளோ பொறுமையாக உங்ககிட்ட பேசுகிறாரு. லைக் உங்ககிட்ட பொறுமையாக தான் பேசுவார். இப்போ நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கீங்களா, அவர் வந்து கீழே வேறு உட்காந்துன்னுக்கிறாரா. இப்போ தான் உங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவருமே கேட்குறாரு, ஏன்டா செல்லக்குட்டி இவ்வளோ கோவப்படுற, நான் உனக்கு எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, நீங்களே சொல்கிறீங்க எவ்வளோ நேரத்துக்கு வரேன்னு சொன்ன நீ, இப்போ டைம் என்ன ஆகுது, நீ எவ்வளோ நேரத்துக்கு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவருமே டைம் பார்க்குறாரு. பார்த்தா 8:15 கிட்டத்தட்ட வந்து அவர் இப்போ வந்து பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அதில் 5 நிமிஷம் ஓடி போயிருக்கோம். அண்ட் இப்போது அவர் சொல்கிறாரு, சாரிடா 8 மணிக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், பட்டு 10 நிமிஷம் லேட்டாக போச்சு, கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கினப்பா அந்த மாதிரியெல்லாம் சொல்ல. அதில் எனக்கு தெரியாது, நீ 8 மணிக்கு வரேன்னா 8 மணிக்கு வந்து டான்னு வந்து நீ என் முன்னாடி நிற்கணும் இல்லை, நீ மட்டும் இப்போ 10 நிமிஷம் லேட்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் வந்து மூஞ்சி திருப்பி தான் உட்காந்துக்கிறீங்க. அவருமே வந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து மேட்ஸ்க்கு கார்ட்ஸ்க்கெல்லாம் கண்ணை காட்டுறாரு. அவங்களுமே வந்து விட்டா போதுன்னு பஞ்சா பறந்தே போயிட்டாங்க. அண்ட் அவருமே வந்து மெதுவாக இன்னும் கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் நான் வந்து உங்களை தூக்கி மடி மேலே உட்கார வச்சுக்கினேன், என்னாச்சிம்மா உனக்கு, ஏன் இந்த மாதிரி கோவமாக இருக்கேம்மா, லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க. லிட்டில் பிரின்சஸா, என்னை பார்த்தா உனக்கு லிட்டில் மாதிரி இருக்கா, நான் கொஞ்சம் வளர்ந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஒரு ஹஸ்பண்டே இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவருமே, ஓ அப்படியா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா, உன்னுடைய ஹஸ்பண்ட் சிஇஓவா, ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சேடா பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ வந்து லைக் நீங்கள் சைல்டிஷாக தானே பேசிகிட்டு இருப்பீங்க, அண்ட் இந்த மாதிரி நிறையவே கான்வர்சேட் பண்ணிகிட்ருப்பீங்க, அதுவெல்லாம் அவருக்கு கூட நீங்கள் பேசுகிறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்க அவருமே வந்து அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்துகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவள் தான் நார்மல் ஆயிடுச்சு. கோவமெல்லாம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் பறந்தே போயிடும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே லைக் க்ளோஸ் தான், நீங்கள் அவர் கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி அவருமே கேட்குறாரு, சாப்பிட்டீங்களாம்மா செல்லம் அப்படின்னுட்டு. நீங்களா, இல்லை நீ வராமல் நான் சாப்பாட்டில் கை வைக்கவே மாட்டேன், நீ வந்து தான் எனக்கு ஊட்டி விடணும் அப்படிங்கிறது கூட உனக்கு மண்டையில் அறிவு இல்லையா, எவ்வளோ திமிரு இருந்தா நீ 10 நிமிஷம் லேட்டாக வந்துருப்ப அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிக்க. அவர் சொல்கிறாரு, சாரிடா செல்லம், நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், என் டெய்லி வந்து 10 நிமிஷம் பின்னாடி என்ன 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி ஓகே, எனக்கு பசிக்குது, சாப்பிட போகலாமா நீங்களே சொல்கிறீங்க. அண்ட் அவருமே வந்து ஓகே பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் கூப்பிட்டு போயிட்டு அவரே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு ஃபீட் பண்ணுறாரு. அண்டு லைக் எப்போவுமே வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவர் தான் உங்களுக்கு ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுவார். ஆஃப்டர்நூன் டைமில் அப்படின்னா ஒரு சில டைமில் அவர் வீட்டுக்கு வரல லஞ்சுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் சாப்பாடே சாப்பிட மாட்டீங்க.
அதனாலவே அவர் என்ன மீட்டிங் இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போவார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர் எல்லாமே அவர் தான் ஃபீட் பண்ணுவார். அவர் இன்கேஸ் வரல அப்படின்னா அன்றைக்கி சாப்பாடு உங்களுக்கு கட்டு. அந்த மாதிரி வந்து ரொம்பவே அட்டாச்சாக இருப்பீங்க நீங்கள் சுகா கூட. அண்ட் சுகாவுமே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அண்டு நைட் டைமில் பால் குடிப்பீங்க இல்லையா, லைக் நம்ம பால் குடிப்போம் நைட் டைமில், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டம்ளர் பால் அதெல்லாம் குடிக்க வச்சு அவ்வளோதான். பாலெல்லாம் குடிச்சதுமே உங்களுக்கு வார்ம் மில்க் குடித்தா தூக்கம் வரும் நல்லா. அதனாலவே உங்களுக்கு அப்படியே கண்ணு சொருகுது. அப்புறம் சொல்கிறீங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு. அண்ட் அவருமே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு உங்களை நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சு போத்தி விட்டு தூங்க வைக்கிறாரு. லைக் தலையால் தடவி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படியே தடவி கொடுத்துட்டே உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் தூங்கியும் போயிட்டீங்க. அண்ட் இன்னும் இப்போ வரையுமே அவர் இன்னும் ஃப்ரெஷ் ஆகல, இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, ஆஃபீஸ் அட்டரில் தான் இருக்கார். லைக் இன்னும் கோட் ஷூட்டாக அதை தான் போட்டுங்கிறார் மனுஷன். உங்களை நல்லா தூங்க வச்சுட்டு நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் குளிக்கவே போகிறாரு. அண்ட் அதே மாதிரி அவருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு லைக் வீட்டில் வந்து நைட் ட்ரெஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி உங்களை ஹக் பண்ண மாதிரி லைக் உங்கள் தலையை மெதுவாக எடுத்து அவருடைய கை ஷோல்டர் மேலே வச்சுப்போம் இல்லையா, கை மேலே அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி வந்து தூங்கியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி மார்னிங் விடியுது. நீங்கள் வந்து எழலை. சுகா தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் நல்லா அப்படியே குட்டி குழந்த மாதிரி லைக் கை காலெல்லாம் சுருக்கி வச்சுட்டு தூங்குவோம் இல்லையா, ஒரு அந்த மாதிரி ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவருமே பார்த்துட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி இருந்திருப்பார். ஃப்ரெஷ் ஆகிட்டு வர நீங்கள் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கீங்க. மறுபடியும் அவரை வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு லைக் எப்படி எழுப்பலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுன்னு உட்காந்து நிற்கிறாரு. அண்ட் அதுக்கும் அப்படியே வந்து அவருக்கு யோசனையும் வருது. லைக் உங்களுக்கு கன்னத்தில், ஃபோர்ஹெட்டில், நோஸில் இந்த மாதிரியெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே அது பண்ண உங்களுக்கே வந்து தூக்கம் லைட்டாக கலைய ஆரம்பிக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எந்திரிக்க வரையுமே கிஸ் பண்ணிகிட்ருக்க, நீங்களுமே எந்திரிச்சிட்டிங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல அவருமே சொல்கிறாரு, இங்கே பாருமா பிரின்சஸ், மார்னிங் ஆகிட்டு நீ வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கு, உன்னை யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா பிரின்சஸ், வா சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உங்களை தூக்கின்னு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் உட்கார வச்சு லைக் ப்ரஷ்ஷில் பேஸ்டில் வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் டவல் எடுத்துகிட்டு வந்து அந்த உள்ள பாத்ரூமில் வைக்கிறாங்க. அண்ட் சீக்கிரமாக வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருமா, நான் உனக்காக வெளியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியவும் போயிட்டு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. லைக் ஒரு பொண்டாட்டி வந்து புருஷனு ஃப்ரெஷ்ஷாக போனால் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டீங்க. அவர் வந்து ஒய்ஃப் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உட்காந்துக்கிறாரு. லைக் நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, இன்னோவியர்ஸு அண்ட் இன்க்ளூடிங் ஸ்லிப்பர் கூட எடுத்து வந்து ரெடியாக வச்சுன்னுக்கிறாரு. அந்த மாதிரி உங்களை எல்லாத்துக்குமே ரெடியாக வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்போ வருவான்னுட்டு. நீங்களும் வர்ற உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுக்குறாரு. நீங்களுமே வந்து ரெஸ்ட் ரூம்லேயே ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு வரீங்க. அண்டு வந்ததுமே தலையெல்லாம் ஈரமாக இருக்குது. அவரே நல்லா உங்களை சேரில் உட்கார வச்சுட்டு நல்லா உங்களுக்கு தலையெல்லாம் துவட்டி விட்டு அந்த டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா முடியல, அது எல்லாமே பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவி விட்டு ஃபேஸ் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. இந்த லோஷன் எல்லாம் போடுவோம் இல்லடா, லோஷனு, சன்ஸ்க்ரீனு இதெல்லாம் போட்டு விட்றாங்க. அண்ட் நீங்களுமே வந்து அவர் பண்ணுறது எல்லாத்தையும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் முடிச்சதுமே அவரே சொல்கிறாரு, முடிஞ்சதுமா பிரின்சஸ், நம்ம போகலாமா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்ல நீங்களும் ஓகே அப்படின்றீங்க. அண்ட் நீங்களும் எனக்கு நடக்க கஷ்டமாக இருக்குது, என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு 2 கையும் நீட்ட அவருமே வந்து லைக் இப்போ நம்ம குழந்தைங்கள தூக்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து இது அந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே ரொம்பவே நார்மல். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வியர்டாக இருந்திருக்கும் மெய்ட்ஸு கேர்ள்ஸுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் போக போக அவங்களுக்கே வந்து பழகிட்டு அவங்க அப்படி தான், மேடம் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவருமே வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே டைனிங் டேபிள் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஓகேடா செல்லம் பத்திரமா இரு, நான் சீக்கிரம் போயிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் டைமுக்கு நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே சரி ஓகே அப்படின்றீங்க.
அவருமே வந்து உங்களுக்கு ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் அவர் கிளம்பத்துமே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஐயோ கிளம்பிட்டாரு, எனக்கு இன்னும் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே கார்டன் போகிறீங்க. கார்டன் போனாலும் எவ்வளோ நேரம் தான் நீங்கள் கார்டனில் உட்காந்து நிற்பீங்க? அந்த ஊஞ்சல்லையே உட்காந்து ஆடி நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஆடி நிற்கிறீங்க. மெய்ட்ஸை கூப்பிட்டு ஆட்டி விட சொல்கிறீங்க, கார்ஸை கூப்பிட்டு ஆட்டி விட சொல்கிறீங்க. ஒன்றுமே உங்களுக்கு வந்து போர் அடிச்சுது, இன்னும் போர் அடிக்குது சேர்த்து. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்ட்டு நடந்தே போயிட்டுருக்கீங்க. கார்டனில் பார்த்தா பூக்கள், அந்த பூக்கள் மொத்தமும் வந்து ஒவ்வொரு பெட்டில் பிச்சு பிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிச்சு பிச்சு போட மேய்ஸு கார்ஸு உங்கள் பின்னாடியே அதை நீங்கள் போடுற குப்பையெல்லாம் பெருக்கின்னு வராங்க. நீங்களும் பார்க்குறீங்க, இவங்களுக்கு வேறு வேலை வைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிருப்பீங்க. இப்போ வந்து டைமு கிட்டத்தட்ட வந்து 12:30 ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க இன்னும் ½ hour வந்துடுவான்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்களுமே வந்து சரி கொஞ்சம் டிவி பார்க்கலான்ட்டு மறுபடியும் அதே டாமன் செட் தான் போட்டு பார்த்து உட்காந்துக்கிறீங்க. மணி வந்து 12:45 ஆகுது, 12:50 ஆகுது. அப்புறமா அந்த முள்ளு போய் ஒன்று தொட்டுருச்சு. மனுஷன் இன்னும் வந்து நிற்கல, உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுது, நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி கோபம் வந்து தலைக்கேற ஆரம்பிக்குது. லன்ச் டைமுக்கு கரெக்டாக 1 மணினா 1 மணிக்கு வந்து நிற்பான். இன்னும் என்ன பண்ணுறான், 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சே முடிக்கல. அதுக்குள்ளே வந்து கார்ட்ஸ் உள்ளே ஓடி வராங்க. மேடம் 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 அப்படின்ட்டு நீங்களா என்னன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவங்களுமே வந்து பாஸ் வந்து லைனில் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இன்னும் காண்டாவது. ஃபோனை பிடுங்கி காதல் தான் வைக்கிறீங்க, ஹலோன்னு கூட சொல்லலை. அந்த பக்கம் இருந்து பிரின்சஸ் ஐம் சாரிடா, எனக்கு வந்து முக்கியமான ஒரு மீட்டிங் வந்துட்டுடா, ஒரு நியூ கிளைண்ட் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்காக காண்டாவது, ஏன் இன்னும் லஞ்சுக்கு வரல அப்படின்றீங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் தேவையில்லை, நீ வரவே தேவையில்லை, வைஃப் ஒன்று அப்படின்றீங்க. அவருமே சொல்கிறாரு, சாரி பிரின்சஸ், நான் சீக்கிரமாக வந்துடுறேன் வீட்டுக்கு, ஈவினிங்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னா, ஒரு மண்ணும் தேவையில்லை, நீ வைஃப் ஒன்று மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனையே வச்சிட்டீங்க. அவருக்குமே தெரியுது அங்கேருந்து, ஏன்னா அவன் நீங்கள் பேசுறதுலேயே கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் பயங்கர கோவமாயிட்டீங்க அப்படின்ட்டு. அவருமே யோசிக்கிறாரு, சரி ஓகே சாயந்தரமா ஈவினிங்காக நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம பொண்டாட்டியை வந்து சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருந்துருப்பாரு. அண்ட் இதே மாதிரி ஈவினிங்கும் ஆகுது. மனுஷன் வந்து 8 மணிக்கு வர்ற ஆள் இன்றைக்கி வந்து 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. அண்ட் வந்த ஆள் அவர் என்ன பண்ணிட்டார், வந்ததுமே உங்கள் முன்னாடி தான் அறக்க பறக்க ஓடி வந்து நிற்கிறாரு. இன்னும் ஜெயில் கதி லைக் அந்த குற்றவாளி மாதிரி வந்து நிற்போம் இல்லையா, கையை கட்டின அந்த மாதிரி தான் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நீங்களா சோஃபால் கால் மேல் கால் போட்டு டிவியை தான் பார்த்து நிற்கிறீங்க, பக்கத்தில் அந்த மனுஷனை பார்க்கல. அண்ட் அவர் மேக்கி கூப்பிட்றாரு, ஓ ஏன் அப்படின்ட்டு. திரும்பியே பார்க்கல. பிரின்சஸ் அப்படிங்கிறாரு, நோ ரெஸ்பான்ஸ். செல்லக்குட்டி அப்படிங்கிறாரு, அப்பயும் திரும்பியே பார்க்கல. அப்புமா ஏண்டா செல்ல இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ பட்டுக்குட்டி இல்லை, அப்பு தொங்கமில்ல அப்படின்னால கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் காண்டாகுது. கையில் ரிமோட் வச்சுருந்தா அதை தூக்கி அவர் மேலே போட அவர் அப்படியே கேட்சை பிடிச்சிட்டாரு. ஓ கேட்ச் பிடிக்கிறீங்களா சார், நான் தூக்கி போட்டேன் அடி வாங்கணும் அப்படிங்கிறது உனக்கு மண்டையில் அறிவு இல்லையா அப்படின்னு இப்போ தான் வந்து வால்யூம் ரைஸ் ஆகுது. அவருமே பொறுமைடா செல்லம், கத்தாத த்ரோட் பெயின் வந்துட்டு போகுது அப்படின்னு நல்லா சொல்ல உங்களுக்கு இன்னும் காண்டாகுது. அப்படியே வந்து லைக் அங்கே முன்னாடி சின்னதாக டேபிள் இருக்கும் இல்லையா சோஃபா முன்னாடி, அதில் இருக்கிறது எல்லாம் தூக்கி போடுறீங்க. அவருமே கேட்ச் பிடிச்சி பின்னாடி அஸ்டன்கிறாரு, அவர்கிட்ட தூக்கி போடுறாரு. அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் காண்டாகுது. சாரிடா செல்லம், சாரிம்மா பிரின்சஸ், கண்டிப்பாக வந்து நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் போல் நைட் ஃபுல்லாக. என்ன மன்னிச்சிடுமா, இனிமேல் கோவப்படாத, முக்கியமான மீட்டிங்டா, முக்கியமான டீலிங், அது என்னால் அது வந்து மறக்க முடியலம்மா, அதுக்கு காம்பன்சேஷன் நான் உன்னை இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு இன்னும் காண்டாகுது. அண்ட் அவருமே சொல்கிறாரு, பிரின்சஸ் நான் வர வழியில் ஒரு வந்து புதுசாக ஒரு கடை ஓப்பன் ஆகிருக்கடா செல்லம், அது எதோ புதுசாக ஜூஸ் கடையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஜூஸ்னதுமே உங்களுக்கு வந்து கண்ணு இப்போ தான் பிரைட் ஆகுது. இன்னும் உங்களுக்கு ஜூஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அண்டு நீங்களுமே வந்து எவ்வளோ நேரம் டிவியை பார்த்துருந்தவங்க இப்போ தான் வந்து திரும்பி அவரை பார்க்குறீங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுமே அவருக்குமே தோணுது, அவர்கிட்ட நம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி நிஜமாவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, ஆமாண்ட செல்ல புதுசாக ஜூஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் எல்லாம் இருக்குதானே பார்த்துக்கோங்க. அதுக்காகவே நான் வந்து கடையில் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், வரும்போது நான் ரிட்டர்ன் வருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், கையோட என் பொண்டாட்டி கூட்டின்னு தான் வருவேன், என்னென்ன ஜூஸ் வெரைட்டி இருக்கோ அதை அத்தனையுமே ரெடி பண்ணி வைங்க, அதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி அவரெல்லாம்
வந்து விட நீங்களுமே அதில் நம்பிட்டு அப்படியா சரி ஓகே எப்போ கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இப்போவே கிளம்பலாமா நான் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன் நீ போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை என் பிரின்சஸ் இப்பயே கூட அழகாக தான் இருக்கா போகலாமா அப்படின்னு சொல்ல நீங்களா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க எதுக்கு நீ மட்டும் கோட் ஷூட்டில் அப்படியே ஆன்சமாக வருவேன் நான் மட்டும் பிச்சைக்கார மாதிரி வீட்டில் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரணுமா ரோட்டில் பார்க்குறவங்கள என்னை பார்த்து என்ன நினைப்பா இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு துணி கூட இல்லை போல நல்லா போட்டுக்க அப்படி மாதிரி சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக எழுந்து ஓடுறீங்க பிரின்சஸ் மெதுவாம்மா அப்படின்னு சொல்ல என்னடா மெதுவா நான் உனக்கிட்ட லிஃப்ட் கேட்டேன் வச்சு கொடுத்தியா இல்லை எஸ்கலேட்டர் கேட்டேன் அதை தான் வச்சு கொடுத்தியா ஒன்றும் இல்லைல்ல தண்டத்தை இங்கே பாரு கீழே விழுந்து அடிப்பட்ட அப்படின்னாக்க நீ தான் அது எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு படியில் வேகமாக அடுத்து ஓடுறீங்க உங்களுக்கு வந்து இப்போ கால் வலியெல்லாம் தெரில உங்கள் கண்ணு முன்னாடி அந்த ஜூஸ் கடை தான் நிற்கிது உடனே நீங்களும் ஓடி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேகமாக ஓடி வரீங்க அண்ட் ஓடி வர்றதுக்கு பாதி ஸ்டெப் நடந்துருமே கால் வலி வருது அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மீதி ஸ்டெப் அதே தான் அந்த சரிக்கிட்டு வருவாங்க இல்லையா அந்த கம்பியில் உட்காந்து மாதிரி சரிக்கிட்டு வர சுகாவாக ஓடி வராரு பிரின்சஸ் மெதுவாமா ஏன் இந்த மாதிரி வர்ற படியில் மெதுவாக இறங்கி வா அப்படின்ற மாதிரி போட வெண்ண நான் உங்ககிட்ட கேட்டது நீ எதுவும் செய்யலை நான் இதுக்கு நீ சொல்லிட்டு நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் சுகாவை க்ராஸ் பண்ணிவிட்டு அவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க அண்ட் அவருமே பார்க்குறாரு எல்லாம் என் தலையெழுத்தோ பட் இருந்தாலும் என் பொண்டாட்டி கியூட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பின்னாடி வர அவருக்கு பின்னாடி அவங்க அசிஸ்டண்ட்டுமே வர்றாங்க அண்ட் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து அந்த பாடி கார்டுக்கு மேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் பயம் இருந்தாலையும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படி இந்த பாஸ் எப்படி ஆகிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதே மாதிரி அவருமே வந்து உங்களை அந்த ஜூஸ் கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு நிறைய லைக் இந்த ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் கடையெல்லாம் இருக்கும்லடா அந்த மாதிரி கடை தான் போல் அது இன்னும் கொஞ்சம் ஏதோ புதுசு போல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க போல் நீங்கள் அங்கே போன தான் அவள் தான் கையிலே பிடிக்க முடியல இந்த ஜூஸ் அந்த ஜூஸுன்ட்டு மொத்தமும் ஆர்டர் பண்ணி குடிச்சு பார்க்குறீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் இதே மாதிரி பக்கத்தில் மெதுவாக போயிட்டு அங்கே ஜூஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அவங்ககிட்ட இந்த ரெசிபியை கொஞ்சம் எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்க அவங்களுமே சொல்கிறாங்க ஏம்மா உங்களுக்கு ஜூஸ் போட தெரியாது அப்படின்ட்டு நீங்களே சொல்கிறீங்க இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து குக்கிங் நாலேஜ் கம்மி தான் அப்படின்னு சொல்ல சரி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு கேட்குறாங்க நீங்களுமே சொல்கிறீங்க ஏதோ சுடு தண்ணி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது கொஞ்சம் ஜூஸ் மட்டும் போட கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னாக்க எப்படியோ ஜூஸை போட்டு கொடுத்து என் பிரச்சனை கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க அவங்களுமே வந்து ஒரு பிளானை சொல்லிவிட நீங்களுமே வந்து ஓஹோ அப்படியா அதுக்கான இன்க்ரீடியண்ட்டை நான் இப்பயே வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ஓடி வருங்க சுகா கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பீங்க அண்ட் இப்போது அந்த என்னவோ அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ரெமிடி அது என்னவோ கேட்டு வாங்கின்னு வேகமாக ஓடி வந்த நீங்கள் சுகா கிட்டேயுமே சொல்கிறீங்க வண்டி அப்படியே சூப்பர் மார்க்கெட் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே பார்க்குறாரு ஓஹோ ஒய்ஃபுக்கு எதுவும் தேவை போல் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு நீங்களா நீங்கள் இல்லை நீ வந்து காசு கொடுத்தா மட்டும் போதும் நான் போய் என்ன பொருள் வேணுமோ நானே போய் எடுத்துன்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பில்லிங் கவுண்டர்கிட்ட நிற்க வச்சுட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் வந்து உள்ளே ஓடி போயிட்டு ஒரு ட்ராலி இழுத்துக்கின்னு உள்ளே ஓடி போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு வந்துட்டீங்க அண்ட் இங்கே வந்ததுமே காடை பிடிங்கின்னு கையிலேருந்து சுகா கிட்டேருந்து சுகா வெளியே துரத்தி விட்டீங்க நீ இப்போ நானே காசு கட்டி வாங்கிட்டு வரேன் நீ காடை பண்ணிட்டு குத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நீங்களும் அதெல்லாம் வாங்கி பேக்கில் போட்டுக்கினேன் அண்டு பேக்கை தூக்கணுமே ஆள் கூப்பிட்றீங்க சுகாவை தான் கூப்பிட்றீங்க வாங்க பேக்கை தூக்கிறதுக்கு காலையில் வாங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட் ஓடி வர்றாங்க மேடம் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கத்துறீங்க நான் உன்னை கூப்பிட்டேன்னா நான் உங்களை தானே கூப்பிட்டேன் அந்த மனுஷன் எதுக்கு இருக்கிறது தண்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல அவருமே ஓகே என் பொண்டாட்டிக்கு நான் எடுக்க வேறு யார் எடுக்க போகிறது பேகெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களுமே வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லாம் காரில் போயிட்டுருக்கீங்க எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் சுகாவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் இதே மாதிரி இருக்க அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போய் சேர்றீங்க அதுக்கப்புறம் சுகாவுமே வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாரு நீங்களா இல்லை முடியவே முடியாது இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்ததை வச்சு நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அதை நீ குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவர் அங்கேயே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் வேகமாக கிச்சனுக்கு ஓடுறீங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மேட்ஸு எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் வாங்கிட்டு வந்ததில் ஒன்று மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வரீங்க அது பார்க்குறதுக்கே ஆரஞ்சு மாதிரி இருக்குது ஆரஞ்சு கலரில் அண்ட் நீங்களுமே வந்து எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் முறையாக நான் ஜூஸ் போட்டிருக்கேங்க இந்தாங்க அப்படின்ற மாதிரி ட்ரேவை அப்படியே கொடுக்குறீங்க சுகா கிட்ட சுகாவுமே பார்க்குறாரு இவ்வளோ நம்பி குடிக்கலாமா
இவ்வளோ நம்பி குடிக்கலாமா, ஏதாச்சும் இட கூடமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் பயப்படுறாரு. அதை பார்த்துட்டு நீங்களுமே பயப்படாதீங்க. நான் எல்லாமே கரெக்டாக அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதைப்படி கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். தாராளமாக நீங்கள் குடிக்கலாம், என்ன நம்பி குடிக்கலாம், உயிருக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவருமே கிளாஸ் எடுத்து ஒரே ஒரு சிப் மட்டும் வச்சு பார்க்குறாரு. பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியுமே அவள் தான் வாய் வச்ச மனுஷன் எடுக்கவே இல்லை. திரும்பி கிளாஸு கடன் குடிச்சு முடிச்சுட்டு, செல்லக்குட்டி ஜூஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுமா செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு கட்டி பிடிச்சி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, வாமா நம்ம போகலாமா ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களுமே சரி போகலாம் அப்படின்னு இருப்பீங்க. நீங்கள் இப்போது வெளியில் தானே போயிருந்தீங்க. இப்போ வர கிட்டத்தட்ட 8 மணியாக இருக்கும். வெளியவே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. அதனால தான் இப்போ ரூம் போகிறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு நீ குளிச்சுட்டு வந்துடுறாமா, நான் அப்புறமா குளிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நீங்களுமே அதே மாதிரி குளிச்சுட்டு ஒளிய ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு தலையெல்லாம் தோட்டி விட்டு சரிம்மா நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுற அப்படிமா சொல்லிட்டு அவருமே பாத்ரூம்குள்ளே போயிருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு. நீங்களுமே வெளியே இருந்து கத்துறீங்க, ஏங்க உங்களுக்கு ஃபோன் கால் வருது அப்படின்ட்டு அவருமே கேட்குறாரு. யாருமா பேரை சொல்லு அப்படின்னா, பேர் இங்கே இதில் வரல, புது நம்பர் அப்படின்றீங்க. அண்ட் அவருமே சரிம்மா நீ புது நம்பர் தானே, கால் அட்டன் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், ஒரு ஆஃப் அன் ஹவரில் அவரே உங்களுக்கு ரிட்டன் பேக் கால் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு நேமை மட்டும் என்னென்னு கேட்டு எனக்கு அதில் சேவ் பண்ணி வச்சுட்டுமா பேரை போட்டு அந்த நம்பரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே ஓகே அப்படின்ட்டு மண்டி ஆண்டிக்கின்னு கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அப்படின்றீங்க. அந்த பக்கம் ஹலோ ஹனி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் உங்களுக்கு பக்கம் போச்சு. யார் நீங்கள் அப்படின்றீங்க. அண்ட் அந்த பக்கம் நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் யார் நீங்கள் எதுக்காக என்னுடைய ஹனியோடைய ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் வாய்ஸு உங்களுக்கு அந்த லேடிஸ் வாய்ஸை கேட்டதுமே இன்னும் காண்டாவது கடுப்பாகுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபோனையும் கட் பண்ணிவிட்டு வைக்கிறீங்க. பட் மறுபடியும் கால் வருது. உங்களுக்கு செம்ம கண்டாயிடுச்சு. கால் அட்டன் பண்ணி இன்னொரு தடவை இந்த ஃபோனுக்கு கால் பண்ண அப்படின்னாக்க மான மரியாதை இருக்காது, மூடிட்டு வைட்டு ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சேவ் வேறு பண்ண சொன்னார் இல்லையா நம்பரு, அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பேரை கேட்க மறந்துட்டீங்கல்ல இருக்கிற கடுப்பில், அதனால பேரே தெரில அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிட்டீங்க. அண்டு இதே மாதிரி எவ்வளோ ஒருத்தி உனக்கு ஃபோன் பண்ணுறான், எவ்வளோ இருப்பாவ ஆஃபீஸில் எனக்கு தெரியும் வேற எவ்வளோச்சு இருப்பாளோ, வாய்ப்பு இல்லையே, இவனுக்கு அந்தளவுக்கு தைரியமெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மொழிக்குள்ளே என்னென்ன ஓடாத யோசனை அத்தனையும் ஓடுது. அதுக்கப்புறம் அவருமே குளிச்சுட்டு வராரு வெளியே. செல்லக்குட்டி ஃபோனு வந்துச்சு, என்னாச்சுடா, யாராச்சும் என்ன சொன்னாங்க நம்பர் சேவ் பண்ணியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களுமே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக போய் பெட்டில் பார்த்துட்டீங்க. அண்ட் அவருமே ஃபோனை பார்க்குறாரு. பார்த்தா பேரே இல்லை. அதுக்கப்புறம் தேடி பார்க்குறாரு, பேரே இல்லை. எங்கடா அந்த நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்க அதில் தான் இருக்கும் அப்படின்றீங்க. அண்ட் அவருமே மறுபடியும் பார்க்குறாரு, இல்லை. அதுக்கப்புறம் என்னம்மா பேர் போட்டு சேவ் பண்ண அப்படின்னு கேட்க பேரே தெரில அப்படின்றீங்க. அண்ட் அவருமே அது சரி நம்பரை சேவ் பண்ணியே என்ன போட்டு சேவ் பண்ண அப்படிங்கிறாரு. அந்த பேரோட சொன்ன பைத்தியக்காரா, பேரே தெரில அதனால பேரே தெரிலன்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபோனை பிடிங்கி நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க. பேரே தெரில அப்படின்ற மாதிரியெல்லாம் சேவ் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் சுகாக பார்த்துட்டு ஹார்ட்டே அட்டாக் ஆகிடுச்சு. என்னடா இவ இப்படி பண்ணுறாளே, ஐயோ ஏன் தலையெழுத்து பற்றி எங்கே வந்திருக்கு. பட் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு விட்டா இருக்கா, பரவாயில்ல பேரே தெரில அப்படிங்கிற பேர் கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பைத்திய மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களுமே ஒரு காண்டில் அமைதியாக படுத்து தூங்கிட்டீங்க. அவருமே பார்க்குறாரு, என்ன நம்ம தலையெல்லாம் தடவி தட்டி கொடுத்தா தானே தூங்குவா, இன்றைக்கி என்ன நம்மளுக்கு முன்னாடி தூங்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. அவரும் எதுவும் அவ்வளோவா தெரியல என்னாச்சு அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் நினச்சிருந்துருப்பாரு. பட் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நடக்கிறதே வேறு ஒரு போர் நடந்துருக்குது உங்களுக்கு. அண்ட் நீங்களுமே அடுத்த நாள் எழுறீங்க. அவர் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு எழுப்பி விடுவார். இன்றைக்கி அப்படி இல்லை, நீங்களே அவர் ஃப்ரெஷ் ஆகும்போது எழுந்துட்டீங்க. அண்ட் அதே மாதிரி எழுந்துட்டு நீங்கள் அமைதியாக கட்டில் மேலே உட்காந்துருக்கிறீங்க. பெட்டில் உட்காந்துட்டு இருந்த சுகா வர்றாரு வெளியே. என்னடாச்சு செல்லம் சீக்கிரம் எழுந்துட்டியா, குட் மார்னிங் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களா வாயை திறக்கல. நேராக எழுந்ததுமே அவர் ரெஸ்ட் ரூமில் இப்போ தானே வெளியே வந்திருப்பாரு, கதவு திறந்துருக்க, நீங்கள் நேரம் உள்ளே போயிட்டீங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு, என்னாச்சு நம்ம செல்லக்குட்டிக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காளே வித்தியாசமாக அப்படின்ட்டு. நீங்களுமே உள்ளே போயிட்டு யோசிக்கிறீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏதோ ஒரு லேடிஸ் அவனுக்கு ஃபோன் பண்ணுவா, இவனுக்கு எவ்வளோ திமிரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இவனை நம்ம பள்ளி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க.
அண்ட் அதே மாதிரி வெளியே வரீங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வெளியே வரீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த அதே மாதிரி தலையில் தோட்டி விட்டு தலையை விட்டு உங்களுக்கு கூட்டின்னு போய் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு சரிடா செல்லம் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. நீங்களுமே எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிக்கின்னு போகிறீங்க. லைக் நீங்கள் பாட்டு இருக்கீங்க, அவருமே கிளம்பி இருந்திருப்பாரு. அண்ட் இப்போ தான் வந்து உங்களுக்கு மூளைக்குள்ள ஒரு வித்தியாசமான யோசனையும் வருது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அது இப்போவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து வெளியே போகிறீங்க. லைக் நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாக் போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பீங்க. கூட வந்து ஒரு 2 காட்ஸ் வந்திருப்பாங்க. நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பீங்க. பட் அவங்கெல்லாம் கேட்கல. இல்லை மேடம் சார் வந்து எங்களை திட்டுவார், அதனால உங்கள் கூட கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு காட்கிட்ட எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பீங்க. அண்ட் இன்னொரு காட்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு திங்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேருமே 2 திசையில் அனுப்பி விட்டுருப்பீங்க. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மூளை யோசிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. பார்த்தா அடுத்தது அந்த கார்ட்ஸ் போனாங்க இல்லையா, போனவங்க வந்து பார்த்தா அவள் தான் கையில் இருக்கிற பொருளெல்லாம் கீழே போட்டு ஓடி வந்து உங்ககிட்ட தான் பார்க்குறாங்க, மேடம்ன்ட்டு. பார்த்தா நீங்கள் அங்கே ரத்த வெள்ளத்தில் உளுந்து கிடக்குறீங்க. மேலே எல்லா ரத்தம், தலையிலேருந்து எல்லாம் ரத்தம் ஊற்றுது. அதுக்கப்புறம் பல்ஸ் பார்க்குறாங்க, பல்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. டக்குன்னு வந்து சுகாவுக்கு தான் ஃபோனை பண்ணுறாங்க. சுகாவுமே வந்து கொஞ்சம் மீட்டிங்கில் இருந்திருப்பாரு, ஃபோன் எடுக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருந்து கால் வருது அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு தான் அர்த்தம். அதனால தான் மீட்டிங்லேயே அட்டன் பண்ணியிருப்பார் ஃபோனை. அவருமே கேட்க அண்ட் கார்ட்ஸுமே சொல்கிறாங்க, பாஸ் இந்த மாதிரி மேடம்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்க ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவ்வளோதான் வந்து சுகாக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்று போச்சு. அந்த அளவுக்கு கத்துறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், ப்ராங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா, சும்மா இந்த மாதிரி எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த. அவங்களுமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் காட்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ் இல்லை பாஸ், கண்டிப்பாக இல்லை, நாங்கள் போய் சொல்லலை, நாங்கள் இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு காட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னொரு கார்டு உங்களுடைய ஃபோட்டோவை அப்படியே எடுத்து அனுப்புகிறாங்க. அவ்வளோதான் வந்து சுகாக்கு ஒரு நிமிஷம் அவர்கிட்டயே உயிரே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிட்டு, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஓடி வர்றாரு. அப்படியே அந்த மீட்டிங்கெல்லாம் பாதியிலே விட்டுட்டு அவ்வளோதான். அவருக்கு வந்து சுயநினைவே இல்லை. லைக் ஒரு மேன் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி எங்கே போகிறது எங்கே வருது அப்படின்ட்டு தெரியாமல் அப்படி ஓடி வர்றாரு. உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே விழுந்தவங்க தான் அதே பொசிஷனில் தான் இருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி அவருமே வந்து அடிச்சு பிடிச்சி அங்கே அவருமே அசிஸ்டண்ட்டுமே வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து கார்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் வந்திருப்பாங்க, அவ்வளோ வேகத்தில். ஏன்னா பக்கத்தில் தான் வந்து லைக் ஆஃபீஸில் அன்னைக்கான மீட்டிங்கில் கிடையாது, அது வந்து ஒரு ஹோட்டலில் தான் இருந்திருக்கும். அதனாலவே பக்கத்தில் தான் இருந்திருக்கும் அந்த ஹோட்டலுமே. ரொம்பவே சீக்கிரமே வந்திருப்பாங்க அதுக்காகவே. பார்க்குறாரு, உங்களுக்கு அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறீங்க. அப்படியே உங்களை தூக்கி மடியில் போட்டுட்டு அப்படியே கதறி அளவே ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த மாதிரி பண்ண, நீ எதுக்காக என்னை விட்டு போன, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா, இப்படி என்னை பாதியில் விட்டுட்டு போகணும் நீ முடிவே பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு கத்துறாரு. அண்ட் அதில் ஒரு காட்ஸ் சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் வந்து மேடம் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இங்கேயே ஒரு மணி இல்லைங்க மேடம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போயிருந்தோம், அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு சுகாவுமே கத்துறாரு, அவளுக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா, எதுக்காக அவளை இப்படி தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்காக இப்படி அவளை தனியாக ரோட்டில் விட்டுட்டு போனீங்க, எங்கே போனாலும் கூட இருக்கணும் அப்படின்னு தெரியாதா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கத்துறாங்க. அண்ட் காட்ஸுமே சொல்கிறாங்க, பாஸ் அப்படி இல்லை, ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும், சிக்னல் போட்டு தான் இருந்தது பாஸ், ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அந்த டைமில் தான் நாங்கள் வந்து மேடம் இங்கே விட்டுட்டு போனோம், நல்லாவே ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அந்த டைமில் இந்த ஏரியாவில் வெஹிக்கிள் எதுவுமே போயிருந்திருக்காது. அண்ட் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சுகாக்கு அப்போ தான் கிளிக் ஆகுது. கண்டிப்பாக இது வந்து யாரோ ஒருத்தர் தான், நம்மளுடைய இனிமே தான் இருக்கும், எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லா காட்ஸ் எல்லா மைட்ஸ் எல்லா காட்ஸ் எல்லா
லைக் இந்த ட்ரெயின்டு காட்ஸ் இருப்பாங்களடா, ரொம்பவே ட்ரெயின் பண்ணி இருப்பாங்க இல்லையா, அந்த காட்ஸ் எல்லாருமே ஆன் த ஸ்பாட்டில் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என் ஒயனுக்கு யார் இப்படி பண்ணாங்களோ அவங்க ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது, நாளைக்கு சன்ரைஸ் அவங்க பார்க்கக்கூடாது, எல்லாரையுமே கொன்று குவிங்க, நான் அதெல்லாம் என் கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்க, நீங்கள் அவங்க இன்னும் லைக் இன்னும் முழிச்சிட்டு தானே இருக்கீங்க, லைக் கண்ணதை மூடி நிற்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஆக ஆரம்பிக்குது. என்ன நம்ம சுகா நம்ம முன்னாடி ரொம்பவே நார்மலாக இருப்பான், இங்கே இன்னும் வித்தியாசமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அவருமே கத்துறாரு, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே, நீங்கள் சீக்கிரம் போயிட்டு அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கொலை பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு நான் போனஸ் நான் அதிகமாக கொடுப்பேன், சீக்கிரமாக என் ஒயனுக்காக நான் எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அங்கேருந்து எல்லா காட்ஸுமே அவ்வளோ வேகத்தில் போயிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி சுகா உங்களை அப்படியே தூக்கிட்டு உங்களுக்கு இப்போ பயம் ஆக ஆரம்பிச்சிட்டு, எங்கே எழுந்தா நம்மளை சேர்த்து அரைஞ்சி விட்ருவானோ அப்படிங்கிற மாதிரி பயம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்ணை மூடின வகையிலே இருந்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி சுகாவுமே உங்களை தூக்கிட்டு போயிட்டு காரில் போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக உங்களை அப்படியே மடியில் தான் வச்சிட்ருப்பாரு. அண்ட் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா அவருக்கும் உங்களுக்கும் எப்படி கல்யாணம் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாரு. இது மொத்தமுமே லைக் உங்களுடைய மேரேஜே ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான். உங்கள் ஃபேமிலியும் ஜேகேவுடைய ஃபேமிலியுமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் ரெண்டு பேருமே. உங்களுடைய அப்பா ஜேகேவுடைய அப்பா, பட் ஜேகே அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்க அப்பா மாஃபியாவாக இருந்திருப்பார். அந்த பொசிஷன் அப்படியே ஜேகேக்கு வந்திருக்கும். அண்ட் அதனாலவே இப்போது ஜேகே ஒரு மாஃபியாவாக இருப்பார். ஃபுல்லாகவே பிஸ்னஸ் மேரேஜ் தான். அண்டு உங்களுடைய அப்பாவுமே சொல்லியிருப்பாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுப்பா, அவளுக்கு இந்த அடிதடி இதெல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது, அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாவ, என்னால் அவகிட்ட நீ ஒரு மாஃபியா அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திக்கணும் அப்படின்னு ஜேகேவும் சொல்லியிருப்பாரு. உங்களை பார்த்துருக்க மாட்டார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதில் நான் பார்த்துக்கிறேன், நானே சொல்லி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் இன்னும் 2 டேஸில் டின்னருக்கு நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி 2 டேஸ்க்கு அப்புறம் டின்னரில் நீங்களுமே அவங்களுமே சுகா அண்ட் நீங்கள் 2 ஃபேமிலியுமே மீட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சுகாவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், சுகாவுக்குமே உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களை டீப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பார். லைக் உங்கள் அப்பா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாள், ரொம்பவே சைல்டிஷாக இருப்பாள் அப்படியே மாதிரியே சொல்ல. அண்ட் சுகா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி ரொம்ப அரகண்ட்டாக அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருந்திருப்பார். லைக் மாஃபியா கிங்கன்னா என்ன சிரிச்சா பேசி நிற்பாங்க, அந்த மாதிரி ரொம்பவே ரஃப்பான ஆள். அந்த மாதிரி இருக்க ஒரு ஆள் இந்த மாதிரி ரொம்ப சைல்டிஷாக இருக்கிற உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சு லைஃப் நீங்கள் இன்ன வரையுமே ஸ்டார்ட்வே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் எனக்கு இருந்தாலும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் இல்லை, நமக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவருமே எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட்டெல்லாம் எதுவும் கிடையாதுமா, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். அண்ட் உனக்கு எப்போ ஓகே அப்படின்னு தோணுதோ, எனக்கு எப்போ ஓகே அப்படின்னு தோணுதோ அப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ளே இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். லைக் சண்டையே வந்தாலுமே நீங்கள்லாம் கத்தி விட்டு போயிடுவீங்க. பட் சுகா ரொம்பவே சைலண்ட்டாக ரொம்பவே பொறுமையாக உங்களை ஹேண்டில் பண்ணியிருப்பார். லைக் ஆப்போசிட் ஆகிட்டார். இப்போது நீங்கள் இன்னுமா அரகண்ட் ஆகிட்டீங்க. எப்போ பார்த்தாலும் சுகாக்கிட்ட சண்டைவா போடுறது, சும்மா சைல்டிஷாக சண்டை பிடிக்கிறது, அவரை பிடிச்சி அடிக்கிறது, அந்த மாதிரி இருப்பீங்க. பட் சுகா ரொம்ப மாறிட்டார். லைக் டோட்டல் ஆப்போசிட்டாக மாறிட்டார். ரொம்ப அரகண்ட்டாக எல்லாரும் பார்த்தாலும் கத்தி இந்த மனுஷன் இப்போது உங்களுக்கு மட்டும் அடங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ கீழே இறங்கி போகணுமோ அந்தளவுக்கு உங்ககிட்ட மட்டும் ரொம்ப கீழே இறங்கி போவார். அண்ட் இந்த விஷயம், அந்த மாஃபியா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய விடாமலே பார்த்துருந்துருப்பார். ஒரு தடவை
நியூஸில் வந்து இந்த மாதிரி கொலை நடந்திருக்கு, மாஃபியா இந்த மாதிரி தான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, மாஃபியா டீம் அவங்க 2 கேங்குள்ளே சண்டை வந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நியூஸ் போயிருக்கோம். அது நீங்கள் பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆகியிருந்துருப்பீங்க. அந்த பிளட்டு அது இது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க, அப்போ மாஃபியாலாம் ரொம்பவே கெட்டவங்களா இருக்காங்கல்ல, எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சுகாக்கு பக்கோன்னு ஆயிப்போச்சு. ஆத்தி நம்ம விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுறது, அது மட்டும் இல்லை அந்த நியூஸில் போகிறதே நம்ம பண்ண விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்ககிட்ட சுத்தமாக அது மாஃபியா அப்படிங்கிற பேச்சே எடுத்துருந்துருக்க மாட்டார். அப்படியே உங்ககிட்ட டோட்டலாக மறைச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பாரு. ஆக்சுவலி இப்போ அங்கே நியூஸில் போயிட்டு இருந்தது இல்லையா, அது மொத்தமே வந்து சுகாவுடைய டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் சண்டை வந்து சுகா வந்து ஆப்போசிட் டீம் மொத்த டீம்லேயும் வந்து முடிச்சு கட்டியிருந்திருப்பாரு. அதுதான் நியூஸில் போயிட்டுருக்கு. அதுவெல்லாம் பார்த்துட்டு அவருமே வந்து சுத்தமாக உங்ககிட்ட அந்த மாஃபியா அந்த பேச்சை விட்டுருந்துருப்பாரு. அண்ட் இதே மாதிரி தான் ரொம்பவே வந்து உங்ககிட்ட விட்டு கொடுத்து அந்த மாதிரி ரொம்பவே வந்து டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட லைஃப் வந்து உங்களுக்கு அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போயிருந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. உங்களை அப்படியே மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்க சடனாக வந்து ஒரு கார் கிராஷ் ஆன மாதிரி ஒரு சவுண்டு. பார்த்தா நீங்கள் சுகா போன கார் தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அசிஸ்டண்ட்டு கார் ஓட்டிகிட்ருக்காரு. சுகா வந்து பின்னாடி உங்களை மடியில் வந்து உங்கள் தலையை மடியில் வச்சுட்டு தானே உட்காந்துட்ருக்காரு. அவருமே சீட்டு பெல்ட்டு போட்டிருக்காரு. சுகா சீட் பெல்ட் போட்டிருக்காரு, நீங்கள் சீட்டு பெல்ட்டு போடலை. அந்த கார் வந்து போயிட்டு கிராஷ் ஆனதுமே என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, முன்னாடி போய் இடிச்சிருக்கும் இல்லையா, அப்படி இடிக்கும் பொழுது இந்த சேஃப்டி பேக் அந்த மாதிரியெல்லாம் ஒன்று சொல்லுவாங்களாடா, காரில் பம்ப் பண்ணாக்க ஒன்று வந்துடும், ஒரு ஹேர் பேக் மாதிரி. அது வந்து சுகாவுமே சரி அவருடைய அசிஸ்டண்ட்டுமே வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் சுகாவுமே வந்து உங்களை இறுக்கமாக தான் பிடிச்சிருந்துருப்பாரு. பட்டு அந்த ஃபோர்ஸில் கை ஸ்லிப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே போயிட்டு முன்னாடி தலைக்கு இடித்து பலமாக அடிபட்டிருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அடியும் பட்டிருந்துருக்காது, இப்போ நிஜமாவே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அடிபட்டுருச்சு. அவ்வளோதான். இன்னும் வந்து ஆல்ரெடி வந்து பிளட்டாக தானே இருந்திருக்கும் உங்கள் மேலே. அதில் இன்னும் வந்து அடிபட்டதுமே வந்து இன்னும் ப்ளீடாக ஆரம்பிச்சுட்டு இப்போ தான் வந்து உங்களுக்கு ரத்தமே வருது. உங்களுக்கு அப்படி அடிப்பட்டதுமே தலையில் அடிப்பட்டதுமே வந்து நீங்கள் சுத்தமாக கான்ஷியஸாக எழுந்திருப்பீங்க. இவ்வளோ நேரம் சும்மா தான் கண்ணு மூடி பார்த்து இருந்திருப்பீங்க. அண்ட் இப்போ தான் கான்ஷியஸ் எழுந்ததுமே சுகாவுக்கு வந்து அவ்வளோதான், ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அவருக்கே புரியல. இந்த ஆக்சிடெண்ட் பண்ணது உண்மையிலே அவருடைய எனிமி தான். அவங்க தான் வந்து இது பிளான் பண்ணியிருப்பாங்க, சுகாவை வந்து எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதே மாதிரி எப்படியோ ஒன்று சுகா கஷ்டப்பட்டு டோரை ஓப்பன் பண்ணி கண்ணாடியெல்லாம் உடச்சி வெளியே வந்திருப்பாரு. அண்ட் அதே மாதிரி உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிட்டு வந்து அப்படியே அந்த அசிஸ்டண்ட்டுமே வந்து வெளியே வந்திருப்பாங்க. அண்ட் சுகாவுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் வேறு இறந்துட்டீங்க அப்படின்ட்டு தான் நம்பிட்டு இருக்காரு. அவர் பல்ஸெல்லாம் செக்கே பண்ணினுக்க மாட்டார். அண்ட் அப்படியே வந்து அவங்க சொன்னதுமே அப்படியே நம்பிட்டு இருந்திருப்பாரு. எப்போது கத்துறாரு, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு தெரியாத, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட்டு கத்த அவங்களுமே வந்து இன்னொரு காரை அரேஞ்ச் பண்ணி அப்படியே நீங்கள் உங்களை அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு சுகா. அண்ட் அந்த வேல வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுமே வந்து பிக்கப் பண்ணியிருந்திருப்பார் இன்னொரு காரில். போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தா அந்த டாக்டருமே வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்னும் பல்ஸ் இருக்குது, தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து சுகாவுக்கு ஒரு நிம்மதி ஆகுது. ஓகே, அவளுக்கு இன்னும் வந்து உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவருக்கு நிம்மதி ஆகுது. அண்ட் அங்கேருந்து ஆர்டர் கொடுக்குறாரு, யார் ஆக்சிடெண்ட் பண்ணாங்களோ அவங்கள பேஸ்மெண்ட்டில் நீ கொண்டு வந்து கட்டி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும், தலையில் தான் பலமாக அடிபட்டிருக்கு, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சுகா தான் பக்கத்தில் உட்காந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. அண்ட் அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, எதுக்காக அழுவுறீங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து அவருமே கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்ததுமே கண்ணை முழிச்சிட்டியோயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே நான் கண்ணை முழிச்சிட்டேன், எதுக்காக இப்போ நீங்கள் அழுந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அண்டு அவருமே எனக்கு அடிப்பட்டதா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா
அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அதுக்காக தான் டெத் உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் ப்ராங்க் பண்ணேன். பட் உண்மையிலே வந்து அது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. லைக் உங்கள் கோபப்படுறதா இல்லை என் பொண்டாட்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டாலேன்னு சிரிக்கிறதா ஒன்றும் விளங்கல அவருக்கு. ஏன் ஒயன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஐம் சாரி சுகா, எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அவருமே வந்து சரி ஓகே, உனக்கு வந்து லைட்டாக அடி தான் பட்டிருக்கு, அதோட போயிடுச்சே, இன்னும் பெருசாக அடிபட்டிருந்தா நான் என்ன ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. அண்ட் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னா நீங்களும் கேட்குறீங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு. நீ எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்த ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த ஜூஸை நீ இல்லாத போது தான் குடிக்கணும்னு தோணுச்சு, எனக்கு அது போட்டு தரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே அது சிரிக்கிறீங்க, லைக் ஒரு ஸ்மிர்க் வரும்ல, அதை ஸ்மிர்க் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. ஆண்டா அவருக்குமே அது அர்த்தம் புரியல. என்னாச்சு பையன் ஏன் இந்த மாதிரி சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அண்டு நீங்களுமே சொல்கிறீங்க அது என்னதுன்னு தெரியுமா பைத்தியம், அது வந்து குளுக்கோஸ், ஃப்ளேவர்டு குளுக்கோஸ் அப்படிங்கிறீங்க. ஃப்ளேவர்டு குளுக்கோஸா, என்னடி சொல்கிற அப்படிங்கிறாரு. ஆமாம் பைத்தியம், அன்றைக்கி வந்து அந்த கடைக்காரன்கிட்ட போய் கேட்டேன், அந்த கடைக்காரனும் உனக்கு குக்கிங்கில் எவ்வளோமா நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க. சுடு தண்ணி போடுற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னேன்னா, அதனால நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டோமா, அதனால உனக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ளேவர்டு குளுக்கோஸ் இருக்குது, நீ அதை வாங்கிட்டு போயிட்டு தண்ணியில் கலக்கி கொடுத்தா மட்டும் போதும், அதுவே வந்து இப்போ நான் போடுற டேஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தான் அன்றைக்கி அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் நான். அதனால தான் உனக்கு கண்ணு காட்டாமல் நானே அந்த ஜூஸை ரெடி பண்ண மாதிரி ஒரு பெருமைப்பட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே நானே தான் பண்ணேன், உனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்ல. சுகாக்கா அப்பா லைக் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்கல்ல, இன்னும் என்ன பண்ண காத்திருக்காளோ அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாரு உங்களை. என்ன பார்க்குற, அதையாச்சும் போட்டு கொடுத்தேன்ல உனக்கு பச்சை தண்ணி கொடுக்காம, மூடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க. சுகாவுமே சிரிக்கிறாரு. என் ஒய்ஃப் எப்போவுமே அழகு தான், அவள் என்ன பண்ணாலுமே அழகு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்களுமே அப்போ தான் இன்னொன்று ஞாபகம் வருது, என்ன நீ வந்து ஏதோ போட்டு தள்ளணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்க அவருக்கு இப்போ தான் வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. சாரி வயன், நான் கிட்ட ஒரு பெரிய பெரிய உண்மையை மறைச்சிட்டேன், ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு சேரில் உட்காந்துட்டு இருந்த ஒரு கீழே நில்லுன்னு பண்ணிவிட்டு ஐம் ரியலி சாரிடா, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய மாஃபியா, இந்த கொரியாவுடைய ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா தான்டா நான். அது உனக்கு மாஃபியானா பிடிக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது இத்தனை நாளாக உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். ஐம் ரியலி சாரிடா, நீ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே கண்டிப்பாக என்னுடைய எனிமிஸ் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாரையும் வந்து கொலை பண்ண சொன்னேன். அண்ட் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே இப்போ நம்ம காரில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அது கூட அவங்க தான் பிளான் பண்ணி ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே என்னால் தாங்க முடியல, அதுக்காக தாண்டா செல்லும் எல்லாரையுமே கொலை பண்ண சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே எதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்கிட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, இங்கே பாருமா, நம்ம மாஃபியா தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இது வரைக்குமே ஒரு இன்னசென்ட் சோலுக்கு நான் இந்த ஆபத்துமே நான் பண்ணது கிடையாது, ஒரு தப்பே பண்ணாதவங்கள இதுவரை நான் கை வச்சது கூட கிடையாதுமா, நான் எல்லாமே லாயலாக பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் எல்லாமே லீகலாகவும் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்களுமே சொல்கிறீங்க, ஏதோ இன்னசென்ட் சொல்ல வந்து எதுவும் பண்ண மாட்டேன், நீ ஏதோ லீகலாக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறதுக்காக தான் போன பொது பொழிச்சு பொண்ணு பிடிச்சினாச்சேன்னு விடுறேன். அண்ட் அதை விடு, இன்னொரு விஷயத்துக்கு வா, அன்றைக்கி ஒரு சிறுக்கி ஃபோன் பண்ணலையே யாரவ அப்படின்னா யாருமா அது அப்படின்ட்டு அவரே கேட்குறாரு. அன்றைக்கி தான் நான் சேவ் பண்ணது என்ன பேரே தெரிலன்ட்டு, அந்த பேரே தெரியாத பொண்ணு யாருது, அவள் என்ன தைரியம் இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, உனக்கு தெரியாதா, சாரி அவளுக்கு தெரியாதா உனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னுட்டு நீ அவகிட்ட சொல்லலையா, இல்லை ஆஃபீஸில் இந்த மாதிரி தான் திரும்பிட்டு இருக்கியா, ஆஃபீஸில் இன்னும் எத்தனை பேரும் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மாதிரியே சொல்லு, இல்லை அவள் தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் மாட்டுறீங்க. அந்த அவருமே வந்து அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு ஐம் ரியலி சாரிடா, அது வந்து நியூ கிளைண்ட்டு, அது நியூ பிஸ்னஸ் பார்ட்னரு, நான் அந்த பிஸ்னஸே கூட கேன்சல் பண்ணிடுறோம்மா, ஐம் ரியலி சாரி, உன் மனசு கஷ்டப்படுற பண்ணி நான் நந்துக்கவே மாட்டேன்னா பார்த்துக்கோ ஏன் இனிமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாரு. நீங்களுமே இது லாஸ்ட் வார்னிங்க, இன்னொரு தடவை எவ்வளாச்சும் கூட பேசணும்னு வச்சுக்கோ ஏன் அவள் தான் நீ செத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அவருமே வந்து ஓகேன்ட்டு மண்டையை ஆட்டிக்கிறாரு. அண்ட் இதே மாதிரி நீங்களும் அவருமே வந்து லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட
அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி லீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன்டா. அண்ட் இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், டேக் கேர். அண்ட் வீடியோ எண்டிங்கில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது முக்கியமான விஷயமா அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கே தெரியலடா. ஆக்சுவலி இப்போ சண்டே வருது இல்லையா, எனக்கு டேட்டு என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு டேட் வந்து 13. இப்போது 17 இருக்கு இல்லையா, 17 அன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பர்சனுக்கு ஒரு ஸ்பெஷலான டே. ஓகேவா? அன்னைக்கு இன்கேஸ் நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாக்க அன்னைக்கு லைவ் வரலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. லைவ் வரலாமா இல்லை வேண்டாவா, என்னக்கா உங்களது 100 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை, என்ன உங்களுக்கு கேடு, நேரத்துக்கு லைவ் வரீங்க அப்படின்னு நல்லா கேட்கலாம். பட் லைவ் வரணும் அப்படின்னு தோணுது, அதுக்காகத்தான் கேட்டேன். இன்கேஸ் ஓகே அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேக்கா லைவ் வாங்கக்கா, நம்ம ஜாலியாக பேசலாங்க அப்படின்னாக்க தாராளமாக பேசலாம்டா. என்ன எனக்கு பேசணும் அப்படின்னாக்கா அவ்வளோ பிடிக்கும். லபன்னு 24 மணி நேரம் பேசிக்கினே இருக்காள். நான் ஏதோ கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக சைலண்ட்டாக இருக்கிறேன். இல்லைன்னா இதை விட இன்னும் நிறைய ஜாலியாக நான் பேசுவேன், ரொம்பவே ஃபன்னாக பேசுவேன். லைக் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்தாதான் மேம் நான் ஸ்கூலுக்கே போவேன், நீங்கள் இல்லைன்னா நான் கிளாஸ்க்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்பாங்க. அண்ட் இப்போ கூட வந்து மேம் நீங்கள் ஏன் எங்களுக்கு ஃபோனே பண்ணுறது இல்லை, நீங்கள் என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாலி டைப்பு நான். நீங்கள் எவ்வளோ நல்லா என் கூட பேசுகிறீங்களோ அதை விட நல்லா நான் பேசுவேன். ஓகேவா? லைவ் வரலாம் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.